ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, அந்த சராசரங்களை படைத்து அரசாண்டு வருகிறவரே, மனுஷல்லாக எங்களை படைத்து சாய போடும்போது சொந்த குமாரியை அனுப்பி வரத்தை சிந்தது மூலமாக பாவம் மன்னிப்பு ரட்சிப்பும் சமாதானத்தை சந்தோஷத்தை நித்தி ஜீவனை கண்டிட்டிலே சோதரிக்கிறார். உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் வந்துவிட்டபடினாலே இந்த உலகத்திலே இத்தனை இப்படிப்பட்ட சூழலில் இருந்தால் நாங்கள் நம்மாலே பாதுகாக்கப்பட்டவர்கள் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இறைமக்கள் யாவரையும் பாதுகாத்து வருகிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை தூய ஆவியான வல்ல கருத்துக்கள் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா துதிக்கான மகிமை நீரெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் பொழிகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இந்த நாளின் ஆராதனைக்கு ஆர்வ பாடலாக கடவுளுடைய நாம மகிமைக்காக இரண்டாவது பாமாலை உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்ற பாடலை நாம் பயபக்தியோடு பக்தி பரவசத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாமாலை 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கி தீவாட்டு கூட்டி எங்கள் மனம் கேளும் பிதாவினது நித்திய பிதாவின் மகிமை இயேசுவே நீரே, பரிசுத்த ஆவியோடே ஆளுகிறீரே, ஏகமாய் ஆளுகிறீர் உன்னத கர்த்தரே, ஆமென். நாம் யாவரும் காலை மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றி கடவுளை தொழுது கொள்வோமாக. கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு பேரும் இருளில்லை. அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையான ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரியமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புடுபட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தேவரையை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளே எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரையை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோ, நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர்.
கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைகள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார்கள். எல்லா விதத்திலே நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய தனிப்பட்ட பாவங்களே ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமாக. பொதுவான பாவரிக்கை ஜெபத்துக்கு முன்பதாக நம் தனிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் கண்டித்துணர்த்துகிற பாவங்கள், அசுத்தங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் இன்னும் நம்முடைய ஜீவியத்தில் இருந்து கொண்டிருக்குது என்று நம்முடைய மனசாட்சியை குற்றப்படுத்துமானால் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவாராம். இந்த வேளையிலே தானே நெருக்கடியான காலங்களிலே சென்று கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு உகந்த அல்லாத அனைத்து காரியங்களையும் விட்டு வைத்து கடலோடு ஒப்புரவாகி இந்த நெருக்கடியான காலங்களை எளிதாக தேவ ஒத்தாசையோட அன்புகளோடு நாம் கடந்து செல்ல தேவன் எல்லா விதமான கிருபையை தந்திருந்தாங்க. தேவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவிட மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவார் என்று வேதவசனம் மிக தெளிவாக எச்சரிக்கிறதல்லவா. ஆகவே மௌனமான நிலையிலே அதற்கென்று நாம் கருத்தா ஒரு சில மணித்துளிகள் செலவிடுவோமாக. தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தள்ளுமாறாக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், அவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இப்பொழுது இந்நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வேத பாடம் இப்போது வாசிக்கப்படும். இன்றைய செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை. லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 1 வசனங்கள் 46 முதல் 55 வரை. அப்பொழுது மரியாள், என் ஆன்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை பெருமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய சிறுவனை ஆதித்தார் என்றார் என்பதை பாடப்படுத்தி நாம் ஆண்டோடைய வார்த்தைக்காக ஆண்டோடைய ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த ஆண்டவரே, நீர் மரித்து முன்னாள் நாள் உயிரோடு இருந்தவர், இன்று ஜீவனோடு இருக்கிறவர். அப்பா, நீர் இப்படி ஜனத்தோடு பேசுகிறவர். இப்போது கூட அடியனை மறைத்து உங்களை வெளிப்படுத்தும். உம்மை தரிசித்தவர்கள் உம்மை தரிசித்து செல்ல உங்களுடைய மக்களுக்கு அருள்தான். உடைய ஆசீர்வாதத்தை கற்றுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். இறைமக்கள் யாவருக்கும்
ஆண்டவருடைய கிருபையும் இரக்கங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் அதிகமாக பெருகுவதாக. இதனாலே கூட பெண்கள் ஞாயிறு நாம் அனுசரிக்கிறபடினாலே பெண்கள் யாவரையும் கூட இந்த நாளிலே வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆலய ஆராதனைகள் இந்த இக்கட்டான காலங்களிலே நடைபெற முடியாத சூழல்களிலே பெண்கள் ஞாயிறன்று ஒரு சிறப்பு ஆராதனை எப்போது நடத்துவது உண்டு பெண்கள் மூலமாக. இந்த சூழலிலே அது தடைபட்டிருக்கிறது. ஆகவே இக்கால சூழல்கள் மாறவும் பெண்கள் ஊழியர்கள் சிறக்கவும் தொடர்ந்து இறைமக்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆயம்மா திருமதி நிர்மல் மாகரன் அவர்கள் சார்பாக கூட நம்முடைய யோவான் ஆலயத்தினுடைய பெண்கள் யாவருக்கும் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் தாமே நம்முடைய ஆலயத்தின் பெண்களின் ஊழியம் வருங்காலிலே சிறக்கும்படியாக கர்த்தர் எல்லாவற்றிலும் உதவி செய்வாராக. இந்த இக்கட்டான காலங்களிலே விசேஷித்த கிருபைகளும் வழிநடத்துதல்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஆலயத்தின் பெண்களுக்கு அதிகமாக இந்த நாட்களில் கட்டளிடப்படுவதாகும். இந்த நாளிலே கூட பெண்கள் ஊழியத்திலே உலக அளவிலே ஊழியத்தின் மூலமாக பெரும் மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிற அநேக பெண்கள் உலகமெங்கும் இருக்கின்றார்கள். நம்ம யாவரும் இந்த நாளிலே நினைவு கொண்டு வாழ்த்துகின்றோம். ஏற்கனவே வரலாற்றிலே சிறப்பான ஊழிய பதிவுகளை செய்திருக்கிறார். நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அவள் யாவரும் கூட இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். நாளிலே கூட நம்முடைய குறிப்பாக வாலாஜா யோவான் ஆலயத்தினுடைய பெண்கள் மூலமாக நடத்தப்பட்டு வருகிற திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் எல்லா ஈடுபாடுகளோடு கூட தன்னுடைய ஊழிய பங்கெடுப்புகளை கொண்டு வருகிற பெண்களுக்காக விசேஷமாக வாழ்த்துக்களை கூட இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கின்றேன். செயலர் குழு அங்கத்தின் சார்பாக கூட யாவருக்கு அன்பான வார்த்தைகளை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தலைப்பு பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவது. பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவது. சில சரித்திர உண்மைகள் நாம் பின்னோக்கி பார்ப்போமானால் பெண்கள் ஊழியத்திலே விதமான ஒரு மாற்றங்களை சமூகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறாள் என்பது நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். நாம் வாழ்கிற சமூகத்திலே பிற்போக்கான பழமொழிகள் பெண்கள் பேரில் பயன்படுத்தி அவர்களின் தாளந்துகள், திறமைகள், சிறப்புகள் அவைகள் பல நேரங்களில் கண்டுகொள்ளாமல் விடுபடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, பெண்கள் மூலம் செய்யப்படுகிற பல சாதனைகள் சமூகத்தில் செய்யப்பட்டாலும் ஆண்களுக்கு நிகராக அது போற்றப்படுவதில்லை. பெண்களால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் சிலவைகளை நாம் சீர்தூக்கி பார்ப்போமானால் அது மெய்சிலங்கும்படியான ஒரு காரியங்களாக இருக்கிறது. குறிப்பாக இந்திய வடகிழக்கு மாநிலமான கொல்கத்தா, அங்கே நாம் பார்ப்போம்னால் அன்னை தெரேசா மாவட்டம் அவருடைய ஊழிய காலங்களிலே 3 முக்கிய நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அவள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பல மாற்றங்கள், சமுதாய மாற்றங்கள் என்னை உலகளவிலே போற்றப்படும். அதில் ஒரு ஊழியத்தின் நிகழ்வுகளிலே ஒரு சிலவற்றை நாம் நினைவில் கொண்டு வருவோமானால் அது பெண்கள்
உற்சாகத்தை அது கொண்டு வரும். அதாவது ஊழிய தொடக்க காலங்களில் அன்னை தெரேசா அம்மாவுடைய ஊழிய காலங்களில் தொடக்கங்களிலே அங்கிருந்த சுற்றுப்பக்க இருந்த மக்கள் இது வெளிநாட்டு ஒரு தெய்வத்தை இறக்குமதி செய்திருக்கிறார்கள், வெளிநாட்டு மதத்தை, புதிய ஒரு மதத்தை இங்கே இந்திய தேசத்திலே இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் ஒரு கூட்டமாக சென்று அந்த ஊழியர்களை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு கூட ஒரு கூட்ட மக்கள் அங்கே சென்றார்கள் என்று சொல்லப்படும். அந்த சமயத்திலே அந்த ஊழியர் நடந்து கொண்ட இடத்துல சென்ற பின்பு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தலைவர், நான் முதலாவது உள்ளே சென்று அங்கே என்ன நடக்குது என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார். அப்போது உள்ளே சென்று அங்கே பார்த்தபோது அன்னை தெரேசா அம்மா அவர்கள் தொழுநோயாளிகளுடைய அந்த சீர்வடித்த புண்களை அவர்கள் துடைத்து ஆட்டிக்கொண்டு அந்த மருந்து அப்ளை பண்ணிக்கொண்டு, அப்போது அந்த உள்ளே சென்று பார்த்த அந்த தலைவன், அந்த கூட்ட தலைவன் வெளியே வந்து மெய் செலுத்து அந்த ஊழியத்தினாலே தான் தொடப்பட்டு அங்கே வந்த கூட்டத்தினர் பார்த்து கேட்டான், நாம் இந்த அம்மையாரை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடலாம், இந்த ஊழியத்தை தடை செய்து விடலாம், அது ஒன்றும் அதை நாம் செய்து விடலாம். ஆனால் ஒன்று, அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்கிற இதே ஊழியத்தை நீங்கள் செய்ய எத்தனை பேர் முன் வருகிறீர்கள் என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் சொன்னால் இந்த இவர்களை தடை செய்து விடலாம் என்று கேட்டான். அப்போது எல்லாரும் வெட்டி குனிந்தார்கள் என்று சொல்லி ஒரு சரித்திர நிகழ்வு சொல்லப்படுகிறது. அது ஊழிய தொடர்பு காலங்கள். அவருடைய ஊழிய பிரயாணங்களிலே இன்னொரு மெய்செலுத்த சம்பவம், அந்த ஆதரவற்றோரை வழியிலே அங்கே இங்கே ஆதரவற்றிருக்கிற மக்கள், குறிப்பாக குப்பை தொட்டிகளிலே கூட குழந்தைகளை போட்டுவிட்டு சென்று விடுவார். அப்படிப்பட்ட நிலைமைகள் அவர்கள் எல்லாம் அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு அதிகமான தேவை, பண தேவைகள் என்று சொல்லிப்பார். அப்போது அந்த பட்டணத்திலே ஒரு ஐஸ்வர்யவானை இடத்தில் சென்று இவரிடத்தில் சென்றால் ஏதாவது உதவி செய்வார் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒரு கரத்தை நீட்டியிருக்கிறார். ஐயா, இது போன்ற ஆதரவற்றோருக்கு சிறப்பாக ஒரு பணி செய்து வரப்படுகிறது, உங்களாலான உதவி செய்யுங்கள் என்று ஒரு கரத்தை நீட்டியிருக்கிறார். தயவுசெய்து உதவி செய்யுங்கள். அந்த மனிதன் ஒரு கடினமான இருந்தே உள்ள ஒரு மனிதனானபடினால அவன் இந்த அம்மா கரத்தை நீட்டின உடனே இவங்க செய்கிற பணிகளை மேலே சந்தேகம் ஏற்பட்டு அவன் காரி ஒரு கரத்தில் அவன் துப்பினான் என்று சொல்லி பார்த்தான். அப்போது அன்னை தெரேசா அம்மா என்ன செய்தார்களா, இந்த கரத்தை மடக்கி கொண்டு இன்னொரு கரத்தை காண்பித்தார்களாம். இது வந்து எனக்கு, இந்த கரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஆதரவற்றவருக்கு ஏதாவது செய்யுங்களேன், உதவி செய்யுங்களேன், தயவு செய்து கேட்டுட்டாங்க. அப்போது அந்த மனிதன் தொடப்பட்டு அவன் அந்த ஆதரவற்றோருக்கு உதவி செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக அவருடைய ஊழிய பிரயாணங்களிலே இவருடைய ஊழியத்தை கண்டு மெய்செலுத்து போய் அவரிடத்துல போய் அவர் கேள்வி கேட்டார். இப்படி ரொம்ப அழுக்கு படிந்த கேவலமான மோசமான இருக்கின்ற ஒரு இப்படிப்பட்ட மக்களை எவ்விதமாக நீ கொடுக்கிறீர்கள், அவர்களை தூக்குகின்றீர்கள், உதவி செய்கிறீர்கள் என்று அவரிடத்தை கேட்டிருக்கிறார். அப்போது அவர் சொன்ன பதில், நான் அவருடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இயேசுவின் முகத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள், ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு பெண்மணி அவர்கள் அந்த சொந்த ஊரை, சொந்த நாட்டை, சொந்த ஜனத்தை, சொந்த மொழியை விட்டு இங்கே கொல்கத்தா என்ற பிராந்திகளில் வந்து விதமான ஒரு மாற்றத்தை, சமூக மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது உலகறிந்த விஷயம், உலக அளவில் போற்றப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காரியங்களை நாம் தியானிக்கும் போது நமக்கு அது உத்வேகத்தை, இப்படிப்பட்ட திருப்பணிகளை நாம் இணைத்துக் கொள்வதற்கு அது உற்சாகத்தை, ஊக்கத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தென் தமிழ்நாடு ஏமி கார்மைக்கல் அம்மாவை நாம் அனைவருக்கு தெரியாது. ஏறக்குறைய அந்த அம்மா போல அவர்கள் வேறொரு துறையிலே, குறிப்பாக பெண்களுடைய நிலைமைகள் மிக மோசமான நிலைமைகள் என்று சொல்லப்படுகிறது.
அப்படிப்பட்ட நிலைமைகளிலே மலைகடிக்கப்பட்ட பெண் சமுதாயத்தினரை, அடிமைகளாக நடத்தப்பட்ட பெண் சமுதாயத்தினரை, அவளை மேம்படுத்துகிற திருப்பணியிலே மகத்தான ஒரு மாற்றத்தை, சமூக மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். அவ்வளோ ஒரு வெளிநாட்டு அம்மையார். அது மட்டுமல்ல, வட தமிழ்நாடு இந்த வெள்ளூர் சிஎம்சி ஐடாஸ்காரர் அம்மையார், அவர்களை அறியாத யாரும் இருக்க முடியாது. அவருடைய அந்த ஊழியத்துக்கு, மருத்துவ ஊழியத்துக்கு வந்தது, திருப்பணிக்கு வந்தது மெய்சில் இருக்கும்படியான சம்பவம் அது அனைவரும் தெரிந்திருக்கு. திண்டிவனத்திலே நான் அங்கு படித்திருந்திருக்கின்றேன். அங்கே திருப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் போது அங்கே அந்த மகளா இப்போது கூட உண்டு. அது பாதுகாப்பற்ற நிலையில இருந்த நிலையிலே திருச்சபையாக ஒரு காம்பவுண்ட் சுவரை கூட அங்கே இருந்த ஒரு ஆயிரம் இருக்கும்போது அதை செய்வோம். அம்மையார் அவர்கள் அங்கே நடந்த ஒரு நிகழ்வு மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு, அதாவது அந்த நாட்களிலே பெண் டாக்டர்கள் கிடையாது. அவருடைய தகப்பனார் ஒரு டாக்டர். அதாவது கருவுற்ற பெண்கள், அதாவது பிரசவத்துக்காக வேறு வேறு மதத்தினரை சார்ந்தவர்கள் அங்கே அணுகிய போது ஆண் மகனிடம், ஒரு ஆண் டாக்டரிடம் நாம் பிரசவம் பார்க்க முடியாது, ஒருவேளை உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆண் டாக்டரிடம் நாங்கள் பிரசவம் பார்க்க முடியாது என்று சொல்லி கடின இருதயத்தோடு கூட 3 மதத்தை சார்ந்தவர்கள் மருத்துவம் பார்க்காமலே சென்று விட்டதாகவும், அந்த பெண்மணிகள் பிரசவிக்க முடியாமல் இறந்து போறதையும், அந்த சபங்கள் அந்த வழியிலேயே ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிற காட்சிகளையும் ஐடாஸ்காரர் அம்மா அவர்கள் பார்த்து கண்கலங்கி அதனால் தொடப்பட்டு, இந்திய தேசத்திலே இந்த இடங்களிலே ஒரு பெண் மருத்துவர் இவ்வளவாக அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் உந்தப்பட்டு கடவுளாலே அவர்கள் மேல்நாட்டுக்கு சென்று அவர்கள் MBBS முடித்து அந்த மருத்துவ பட்டங்களை பெற்று வேலூரில் சிஎம்சி அவர் ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு மருத்துவத்துறையில் பெண்கள் இல்லாதிருந்த காலங்களிலே பெண்கள் மருத்துவத்துறையிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற அளவிலே அநேக பெண்கள் ஈடுபட்ட ஒரு புரட்சியை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்தார். அதனுடைய நாம் அதை விட்னஸ் பண்ணுகிறோம். இன்றைக்கு அதனுடைய செயல்பாடு, இன்றைக்கு கொரோனா பரவல் சூழ்நிலைகளிலே ஏக மக்கள் அங்கே சிகிச்சை, நல்ல ஒரு சிகிச்சை பெற்று செல்கிறதை கூட நாம் கேள்விப்படுகிறோம். ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பெண்கள் மூலமாக சமுதாயத்திலே பல மாற்றங்களை நம்முடைய ஆண்டவர் பெயரிலே செய்யப்பட்டு வருவதை பார்க்கிறோம். கடவுளுடைய அன்பு, கல்வாரி அன்பு ஏராளமான மக்களிடத்தில் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, பெண்கள் ஊழிய ஞாயிறு ஆகிய இந்த நாளிலே கூட நாம் நினைவு கூற வேண்டியவை சிலவைகள் உண்டு. வேத அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நாம் ஆழமாக, சில வார்த்தைகளை, சில வேத சத்தியங்களை நாம் உள்வாங்க அழைக்கப்படுவோம். அதாவது முதலாவது பார்க்க வேண்டியது, பெண்களும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உள்ளத்தில் வாங்க வேண்டும். ஆதியாகமம் 1:27 நாம் பார்ப்போம்னால், ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், மனிதனை. ஆதியாகமம் 1:27 நான் அதை வாசிக்கின்றேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவரை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பான பெண்களும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இதை நாம் உள்ளத்திலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவ சமூகத்தில் இருபாலரும் சரிசமமானவர்கள். இதை வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை தியானிக்கும் போது நமக்கு அந்த உண்மைகள் புலப்படும். ஒருவேளை ஆதியிலே ஏவாள் முதல் பெண் பாவம் உலகத்துக்கு வந்த காரியத்திலே ஒருவேளை அவர்கள்
இயேசுவானம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதலாக தரிசிக்கிற பாட்டு பெண்ணுக்கு தான் கிடைக்கும். மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுந்த செய்தியை உலகத்துக்கு முதலாக அறிந்தவள் பெண். ஆகவே அங்கே சற்று இடையிலே சற்று கீழாக்கப்பட்டால் இங்கே மீண்டுமாக அங்கே ஒரு பெண்ணானவள் பெண் சமுதாயத்தின் அவள் மூலமாக உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலர் அவர்கள் பெண்களுக்கான சில கட்டுப்பாடுகள் ஒரு சில இடங்களிலே விதித்திருந்தாலும் ஒரு இடத்திலே அவர் வரும்போது அவர் கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று முடிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருந்ததோ, ஆனால் ஆண்டவர் வந்த பிற்பாடு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார் என்பதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள், அவர் சில கட்டுத்திட்டங்களை சொல்லியிருப்பது அந்த குறிப்பிட்ட இடத்திலே இருக்கின்ற பண்பாடுகளை அவர் கணக்கில் வைத்து சொல்லியிருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார். அது எது எப்படியோ, ஆனால் வேத வசனம் அவருடைய வாயிலேயே வந்த வார்த்தைகள் விதமாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று அவர் பிடிக்கின்றார். அது கிறிஸ்து கண்பார்ந்தவளே, கடவுள் ஆண் பால் பெண் பால் என பார்க்காமல் அவருடைய குணலட்சணங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மரியாள் அவருடைய கூற்றிலே நாம் பார்க்கலாம். இன்றைய நாளின் வேத பகுதி கூட அதுதான். அதாவது தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் என்று சொல்லுகிறார். அவருடைய கடவுளை புகழ்ந்து பாடும்போது அந்த பாட்டிலே இந்த ஒரு வேத வாக்கியம் வருவதை பார்க்கலாம். தாழ்மையானவர்களை அவர் உயர்த்துகிறார். ஆகவே அங்கே குணலட்சணங்களை பார்க்க ஒரு ஆண் என்றும் பெண் என்றும் அங்கே பார்க்காமல் யாரெல்லாம் தாழ்மை உள்ளம் கொண்டிருக்கிறார்களோ அங்கே கடவுள் வசிக்கிற இடமாக அதை மாற்றுகிறார். அவ்விதமாகத்தான் மரியாளுடைய அவருடைய இருதயத்தை வசிப்பிடமாக மாற்றி அங்கே அவள் மூலமாக உலக ரட்சகரை உலகத்திலே கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்புக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதி நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே தாவீது விதமாய் சொல்லுகின்றார், நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருளுமே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே இங்கேயும் ஆண் பெண் என்று பார்க்கப்படாமல் கடவுள் குணலட்சணங்கள் அடிப்படையிலே மனுகுலத்தை பார்க்கின்றார். யாரெல்லாம் அவருக்கு பயந்து அவருடைய தமது கிருபைக்கு காத்திருக்கிறாளோ அவள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று பார்க்கின்றார். மற்றும் இந்த நாளின் தலைப்புக்கு ஆதாரமாக கொண்டுள்ள மற்றொரு பழைய ஏற்பாட்டு பகுதி எண்ணாவ புத்தகத்திலே பார்ப்போம். சிலப்பதிகாரத்தின் குமார்த்திகள் அவர்கள் நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்களாக நீதி கேட்டு அங்கே சென்று மோசேயோடு சென்று கடவுளிடத்திலிருந்து நீதியை பெற்றுக் கொள்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் மாற்றுவார்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே ஆண் பெண் என்று பார்க்கப்படாமல் யாரெல்லாம் நீதி நியாயத்தின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கடவுள் கண்டுகொள்கிறார். ஆக கிறிஸ்து காண்பாந்தவளே, ஆண்பால் பெண்பால் என்று பார்க்காமல் கடவுள் அவருடைய குணலட்சணங்களை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கின்றார். கர்த்தரோ முகத்தை பார்க்காமல் அவர் இருதயத்தை பார்க்கிறவராக அவர் இருக்கின்றார். அவர் கிறிஸ்து காண்பாந்தவர்களே, இன்றைக்கு வேதாகம் அடிப்படையில் சமூக மாற்றங்களை ஏற்படுத்தின பெண்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த சிலோப்பியாத்தின் குமார்த்திகள் எண்ணாம் புத்தகத்திலே வருவதை பார்க்கிறோம். நாம் சுருக்கமாக இந்த காரியங்களை தியானித்து நாம் இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறோம். அதாவது சிலோப்பியாத்தின் குமார்த்திகள் சமூக நீதியை தேடி மோசேயிடம் செல்கிறார்கள்.
அங்கே சூழல் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்களிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் அங்கே அந்த நிலங்களை பகிர்வது சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் இயற்றப்படுகிறது. அங்கே ஏறக்குறைய 20 லட்சம், கிட்டத்தட்ட புறப்படும் போது 6 லட்சம் பேர் அந்த என்ட்ரி கிட்ட போகும்போது, அதாவது பாலும் தேர் ஓடுகிற தேசத்துக்கு அந்த முகப்பிலே அவளை எண்ணிக்கை செய்வோம்னால் 20 லட்சம் பேர் ஏறக்குறைய சொல்லப்படுது. ஸோ அவ்வளவு திரளான மக்கள் மத்தியிலே அங்கே பாகப்பிரிவினைகளை, சொத்து பாகப்பிரிவினைகளை குறித்ததான சட்டத்திட்டங்கள் எழுதப்பட்டு முடிக்கப்பட்ட நிலையில் இங்கே புதிதாக ஒரு சட்டத்தை உருவாக்கும்படியாக ஒரு சமூக நீதி தேடி அவர்கள் சென்று சமூக நீதியை பெறுகிறார்கள். அவர்கள் மோசேயிடத்தில் விதமாய் சொல்கிறார்கள், என்னுடைய தகப்பனாருக்கு சகோதரர்கள் இல்லை, நாங்கள் 5 குமார்த்திகள், ஆகவே அந்த சொத்துக்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் சென்றபோது, அது மோசே கடவுளுக்கு சென்றபோது எடுத்து சொன்னபோது அவர்கள் கூறுவது சரிதான் என்று ஆண்டவரும் அங்கே முத்திரை போடுகிறார். ஆகவே ஒரு சமூக நீதி, சமூகத்திலே 20 லட்சம் பேர் ஏறக்குறைய இருந்த பெரிய சமூகத்திலே தைரியமாக ஒரு 5 சகோதரிகள் இந்த சமூக நீதியை பெற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றத்தை அந்த சரித்திரத்திலே ஏற்படுத்தினார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மரியாள் அவளை குறித்து நாம் தியானிப்போமானால், இவ்வுலக மக்கள் கடவுள் படைத்த உலகை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார். அதாவது என்ன பேசுகிறோம், அன்றாட வாழ்க்கையிலே நிறைய பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கோம், நல்லவனுக்கு நாதம் இல்லை என்று சொல்கிறார். உலகம் கடவுள் கட்டுப்பாட்டில் இல்லை ஏனென்றால் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பாரால் இதெல்லாம் நடக்குமா? குறிப்பாக கொரோனா வைரஸை கூட சில பேர் சுட்டி காட்டும். இன்னொரு கூட்டம், கடவுள் எங்கேயோ இருக்கிறார், மனிதனுக்கும் அவருக்கும் எந்த தொடர்புகள் இருப்பதாக தெரியவில்லை, ஆகவே நாம் எதிர்கொள்ள பிரச்சனைகளுக்கு நாம் தான் தீர்வு காண வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கடவுள் படைத்த இந்த உலகை குறித்து தவறான ஒரு சிந்தனை. ஸோ அந்த சிந்தனையிலே ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற ஒரு மகளாக மரியாள் இங்கே கடந்து வருகிறார். அவள் பாருங்கள், அவருடைய மரியாள் தன்னுடைய கடவுளை புகழ்ந்து பாடுகிற பாட்டிலே இந்த மாதிரி பார்க்கலாம். அதாவது இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்றிருக்கிற சூழ்நிலையிலே அவள் அவருடைய பாட்டிலே சொல்லுகிறார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை கர்த்தர் சிதறடித்தார் என்று பாடுகிறார். தாழ்மையானவர்கள் உயரவே முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திலே அவர் சொல்லுகிறார், தாழ்மையானவர்களை கர்த்தர் உயர்த்தினார் என்று பாடுகிறார். தாழ்மையான உயர்த்தப்படுவது உறுதி என்று சொல்லுகிறார். பசியினால் சாக வேண்டியவர்கள் சாக வேண்டியதுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே, குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் என்ற சூழ்நிலையிலே ஏராளமான பேர் பசி பட்டினியில் கூட இவர் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே பசி பட்டினால் சாக வேண்டியதுதான் என்ற ஒரு சிந்தனையிலே இருக்கிற சூழ்நிலையிலே மரியாள் சொல்லுகிறார், இது ஒரு நன்மையினால் அவளை நிரப்புகிறார் என்று சொல்கிறார். ஆகவே அவர் படைத்த உலகத்திலே கடவுள் அதிகமாக சம்பந்தப்பட்டு அதில் நீதி நியாயத்தை செய்கிறவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதாக அந்த கூர்ந்து பாடுகிற பாடலே அவர் எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக நீதியாள் என்ற ஒரு சம்பவம் கூட நமக்கு வாசிக்கப்பட்ட வேதபாரத்தில் கொடுக்கப்பட்டது. அவள் குறித்து நாம் பார்ப்போமானால், உயிருள்ள இயேசுவை, அதாவது மரித்து உயிரோடு இயேசுவை அறிக்கை செய்வதில் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வந்தார். கிபி கிறிஸ்துவுக்கு பின் 50 பார்த்து போனால், அப்போ இருந்த காலகட்டங்களில் கிறிஸ்துவர்களுக்கு அந்த நிலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா, சிறைவாசம், அடிக்கப்படுதல், சதி திட்டம் தீட்டப்படுதல், கலகங்கள் ஏற்படுத்துதல், இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். யூதர்களாலும் புறஜாதிகளாலும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்பதும், அவளை அறிக்கை செய்வதும், ஞானஸ்நானம் எடுப்பதும் எல்லாம் ஒரு சாதாரண
ஆனால் லீதியாள் என்கிற ஒரு சகோதரி, அவள் பவுல் மூலமாக, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து அவள் கடவுளால் விடுவிக்கப்படுகிற அவள் எல்லாம் கூட பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டு அவளை வீட்டிலே கொண்டு போய் விருந்தோம்பல் அளவுக்கு செல்கிறார், விருந்தோம்பலை கூட கொடுக்கிறார். ஸோ கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களை நம்முடைய வாழ்கிற பல்சமய சூழலிலே உயிரோடு இருந்த இயேசுவை தைரியமாக அறிக்கை செய்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை நீதியாக ஏற்பட்டது. ஆகவே கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, பெண்கள் மூலமாக, ஞானிக்கப்பட்ட பெண்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிற காரியம் இதுதான். குறையோடி போன தவறான சிந்தனைகளை கொண்டுள்ள சமுதாயத்தில் மரியாதை போல கடவுள் படைத்த இந்த உலகு, கடவுள் அதிகமாய் சம்பந்தப்பட்டுள்ளார், நீதி நியாயங்களை அவர் செய்கிறவராக என்ற சிந்தனை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிறார். துன்பங்கள் மத்தியில் நீதியால் போல சாட்சி பகர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். செலோப்பியாத்தின் குமார்த்திகள் எவ்விதமாக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் ஏற்கனவே அதற்கான சட்டத்திட்டங்கள் ஏற்கப்பட்டு முடிக்கப்பட்ட நிலையிலே சமூக நீதி அவர்கள் தைரியமாய் சென்று கேட்டார்கள். கடவுள் அதற்கு சம்மதம் தெரிவித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கணும். ஆக கிறிஸ்துவ கந்தாவில் எப்படியாக பெண்கள் மூலமாக இந்த உலகத்திலே கடவுள் பெரிய மாற்றங்களை செய்தவராகவும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது மரியாதை போல நாம ஆண்டவரை உத்தேசித்தம் ஆகப்படுவது என்று சொல்லி அவர் கருத்தில் அர்ப்பணிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படியாக பெண்கள் அவருடைய கருத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு திருச்சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற ஆண்டவர் எல்லா விதமான கிருபை வரைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, கேட்ட சத்தியத்தை ஒரு காதிலை கேட்டு மற்றொரு காதிலை விட்டுவிடாமல் அவர்கள் ஆழ இருதயத்தில் பதியவும், நல்ல நேரத்தில் இந்த விதைகள் 30, 60, 100 பலன் கொடுத்தது போல என்னுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை இன்று வரைக்கும் சுகத்தோடும் சமாதானத்தோடும் காத்து வந்து அவருடைய கிருபையே யார் நம்மை கைவிட்டாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அவரின் கிருபை நம்மை விட்டு விலகாமல் நம்மை பாதுகாக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி தாழ்த்தி இந்த கிருபையை பெற்று சமாதானமாய் வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்லாமத்தில் பாலஜ தூயவான் திருச்சபையார் அனைவருக்கும் குருசேகர குழுவின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாத்து வருகின்ற தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் திருச்சபையின் ஆலய வழிபாட்டிற்காக, தனிநபர் வழிபாட்டிற்காக ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும். அவ்வையமாயும் திருச்சபையார் அனைவரும் வருகை தந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதை சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் மற்றும் கை கழுவுதல் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டுப்பாடுகளின் படி நடக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையார் வரும்போது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுய விருப்ப உண்டியல் மற்றும் மாதாந்திர சந்தா காணிக்கை மற்றும் சிறப்பு காணிக்கைகளை செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையும் நம்மை அன்போடு நடத்தி வருகின்ற நமது ஆயர் அன்பி மாதாபட் கென்னடி அவர்களுக்கும், திரு எஸ் ஆபிரகாம் அன்பழகன் அவர்களுக்கும், குருசேகர குழுவினர் அனைவருக்கும் அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆராதனையை ரெக்கார்டிங் செய்து அதை ஒளிபரப்பி வருகின்ற குருசேகர குழு உறுப்பினர் திரு எப்னேசர் இம்மானுவேல் மற்றும் பிரதீப் ஜாஸ்வா ஆகியோருக்கு திருச்சபையின் சார்பாக அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நாம்
ஜெபத்திலே கடந்து செல்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, நீர் படைத்த இந்த உலகத்தை குறித்த தவறான சிந்தனை உடைய மனுமக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு கஷ்டம். இதை மரியாதை போல இந்த உலகு கடவுள் படைத்த உலகு, அது கடவுள் அதிகமாய் சம்பந்தப்பட்டுள்ளார். அதிலே அவர் நீதி நியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் கருத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் மகத்தமான மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையை உலகத்திற்கு தம்முடைய புகழ்ச்சி பாடலிலே கொடுத்தது போல நாங்களும் ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவளாக, அந்த சிந்தனையை மற்றவருடைய இருதயத்தில் பதிக்கிறவளாக எங்களை மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். நீதியாளை போல ஆண்டவரே, நாங்கள் பல சமய சூழலில் இருந்தால் ஜீவுள்ள தேவனுக்கு தைரியமாய் சாட்சி பகிர்கிற மக்களாக இருக்க எங்களை முந்திரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். சிலோப்பியாத்தின் குமார்த்திகளைப் போல ஆண்டவரே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம். அங்கே ஏற்கனவே சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டு முடிக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் ஒரு சமூக நீதி கேட்டு ஆண்டவத்தை பெற்று அது பெரிய ஒரு சமூக மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட தைரியசாலிகளாக இந்த காலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே முடிய மக்களை ஆண்டவரே இந்த ஒரு காலகட்டத்தில் சாட்சிகளாக எழுதி பிரகாசிக்க பெண்களை நீர் பயன்படுத்த வேண்டும் செபிக்கிறப்பா. எழுதி பிரகாசியும் ஒளி வந்தது என்ற வார்த்தையை பெற்றுக்கொண்டு நமக்கால் பெண்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இது இந்த கோவிட்-19 ஆண்டவரே, இந்த நிலைமைகள் மாற வேண்டும் அப்பா. ஊரடங்கு தளர்வுகளால் பெரிய பாதிப்புகள் என்றும் வந்துவிடாதபடி கொரோனா வைரஸ் ஆனது படிப்படியாக குறைந்து போகும், முற்றிலுமாக இல்லாமல் போகும். கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதிப்பட்டுள்ள மக்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். அவள் இயேசுவை நோக்கி பார்த்து பிழைப்பு உண்டாக இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டுமே. நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா. இது கொரோனா வைரஸ் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டுள்ள இறை மக்கள் அப்பா யாராவது இருப்பானால் நாம் தனித்த மக்கள் இங்கேயோ வெளியேயும் அவர் ஆண்டவரே எப்படி இறக்கத்தை தயவினால் வைத்துக் கொள்ளும்படிய கர்த்தர் உதவி செய்ய உலக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோவிட்-19 ரெஸ்பான்ஸ் ஆண்டவரே, மடங்கடிக்கப்பட்ட சமுதாயத்தில் பெண்கள் ஏராளமே, பெரியவர்கள், வயதானவர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் என்று சொல்லி நோய்வாய்ப்பட்ட நிலைமையில் மக்கள் ஆண்டவரே சிறப்பான ஒரு ஊழியத்தின் காலங்களில் உலகத்தில் நம்முடைய ரத்தத்தினால் விட்டுக்கொண்டு திருச்சபைகள் சிறப்பாக செய்ய வேண்டுமே. ஆண்டவரே, வாலாஜா யோவான் ஆலய திருப்பணிகள் கூட நீர் மட்டும் ஆசீர்வதித்து கொடுத்து தொடர்ந்து ஆசீர்வதிப்பீரா. சிறப்பான ஊழியர் நிறைவேற்றப்படுவதா. இந்த நாளில் கூட பிறந்த நாள், திருமணநாள் ஆண்டவரே, சின்ன வார்த்தையை கண்டவர்களுக்காக வேண்டிக் தயவா இறங்குவீரா. அவளுக்கு நல்ல சுகபல ஜீவனை கட்டளிடுவீரா. இக்கட்டான காலங்களிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று திருவிழப்பட்டு அவளை ஆசீர்வதிக்க வேண்டிய ஜெபிக்கிறப்பா. இதோ தனிநபர் ஊழியர், தனிநபர் ஜெப ஊழியர்களை ஆலயத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறேன். வார காலங்களிலே மாலை வேளைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை வேளைகளிலும் சுவாமி அவர்கள் அந்நாளை போல தங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து உன்னத பலத்தில் இடைக்கட்டப்பட்டு ஆவிலே திடப்பட்டு திடனற்றவர்களை தேற்றும்படியான ஒரு கிருபை வரங்களை பெற்று செல்ல உதவி செய்வீரா. அந்த பெரிய காரணத்தை செய்வீரா. இந்த கொரோனா வைரஸ் இந்த காரியங்களுக்கு தீர்வுகளை காணப்பட வேண்டுமே. சீக்கிரப்பா ஆலயம் திறக்கப்பட வேண்டுமே. ஆராதனைகள் போது நடைபெற வேண்டுமே அப்பா. திருப்பணிகள் சிறப்பாக நடந்தேற வேண்டுமே. நாளிலும் கூட யாராவது மக்கள் கண்ணீரோடு, துக்கத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, பல துன்பங்களோடு, பல பிரச்சனைகளோடு, மன கிளேசங்களோடு, சமாதானமின்றி, சந்தோஷமின்றி, அல்லல்களோடு கண்ணீரோடு இருப்பாரா. இந்த க்ஷணப்போதிலே நீ நாமே அவரிடத்தில் எழும்பி உயானி பாய்ந்த கரத்தை அவள் சிரசு மேல் வைத்து கலங்காதே, திகையாதே, மகனே, மகளே, இதோ நான் மரித்தேன், சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன், இதை நீ விசுவாசி என்று சொல்லி அவளை திடப்பட்ட வேண்டும் அச்சரிக்கிறோம். இதோ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்ற வார்த்தைப்படி ஒரு அற்புதத்தை காண வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஒரு அதிசயத்தை காண வேண்டும் சொல்லிக்கிறோம். தெய்வீக தொடுதலில், விடுதலையில், சந்தோஷ சமாதானத்தை
நித்திய ஜீவனை சுருக்கிக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். நன்மைகளை ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் மிக தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்னங்களாக எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசி பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மதிமையும் என்றென்றைக்கும் முடியலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாத நன்மைகளும் விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் என்ற சூழலிலே ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கருத்தினாலே அவளுடைய அவளுக்கு பயந்தவர்களுக்கு அவளுக்கு அஞ்சு நடக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தேவ பிரசன்னம் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் நிறைவாக இன்றும் என்றும் சதா காலமுண்டாயிருக்கிறார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்கள் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.